பஞ்சு போல் முழு கேழ்வரகு ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். ஒரு கப்பு முழு கேழ்வரகு, ஒரு கப்பு பச்சரிசி, 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிடுங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பையும் போட்டு நல்லா கழுவி அதில் சேர்த்து 4 மணிக்கூர் ஊற வச்சுருங்க. 4 மணிக்கூர் கழித்து பார்த்துருவோம். 4 மணிக்கூர் கழித்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி 1/2 கப்பு சாதமும் போட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இப்போ மீதி இருக்க அரிசியையும் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதே மாவில் சேர்த்துருங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கையால் கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி மூடி வச்சுருக்கேன். ஏன்னா சின்ன பாத்திரம். இப்போ பாருங்கள், காலையில் பாருங்கள் எவ்வளோ பொங்கி வந்து இருக்குன்னு பாருங்கள். இப்படி நுரைச்சி வந்தாலே நம்மளுக்கு பேக்கிங் சோடா போட வேண்டாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு தேவைக்கு எடுத்து கலந்து விட்டுருங்க. இப்போ ஆப்பச்சட்டி நல்லா சூடானதும் ஆப்பம் மட்டும் சுட்டு எடுத்தால் ஹெல்த்தியான முழு கேழ்வரகு ஆப்பம் ரெடி.